ஒரு குக்கரில் 150 கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கழுவிட்டு 150 கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறட்டும். அப்படியே ரசத்துக்கு ஒரு பக்கம் தட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடியும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதை தட்டிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு தட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு பல் அளவுக்கு எடுத்து அதையும் தட்டிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயும் போட்டு தட்டி, அவ்வளோதான். ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை தனியாக வச்சுட்டு புளி தக்காளியெல்லாம் கரைச்சிடுவோம். புளி கரைச்சிட்டு இது போல் 3 தக்காளியும் போட்டு புளி கூடயே கரைச்சிடலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கரைச்சிங்கன்னா தக்காளி வந்து நம்ம ஈஸியாக கரைச்சிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, டக்குன்னு கரைஞ்சிரும். இப்போ தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. ரசத்துக்கும் தட்டி வச்சிட்டோம். அடுத்ததாக தாளிச்சிடலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி தான் வேக வச்சுக்கணும். ஆனால் குழைய விடாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். நல்லா குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிதுன்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால் அப்படியே இப்போ வடிகட்டிடலாம். பருப்பு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம ரசத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டிடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடலாம். அடுத்து ரசம் தாளிச்சிருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டுடலாம். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக ரசத்துக்கு தட்டினதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளியும் புளியும் சேர்த்துருவோம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுவோம். ஏன்னா தக்காளி கரைக்கிறப்ப கம்மியாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து புளிப்பு அனுசரித்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். நல்லா நுரக்கட்டி ஒரு கொதி வர மாதிரி வரும் பாருங்க. அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரசம் வந்து சைடில் வந்து நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான நல்ல கம்மன்னு மணத்தோட அருமையான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பொரிச்சதுமே ஒரு வெங்காயம், 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. நம்ம பொரியலுக்கு எப்படி வதக்குவோமோ அதே போல் வதக்கிட்டு கூடவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருக்கோம். அதனால நமக்கு உப்பு சரியாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைனா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ரெடி. இறக்கி வச்சிடலாம். கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் வெந்தயம், அடுத்ததாக கொஞ்சம் சீரகம். கடுகு, வெந்தயம், சீரகம் 3மே சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 கத்திரிக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்து மஞ்சள் தூள், உப்பு, இந்த மாதிரி தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான்.
அதை பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் உப்பு வேண்டாம், கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது போல் நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம சாதத்துலையெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆற ஆற என்ன ஆகும்னா கெட்டியாயிரும். அப்போ வந்து ரசத்துக்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி ரெசிபி நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் புளித்தொக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா புளி வந்து நிறைய ஊற்றி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் புளித்தொக்கு, கடலைப்பருப்பில் சூப்பரான ஒரு பொரியல், பருப்பை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றி சூப்பர் ரசம், தக்காளி ரசம். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்று நீங்கள் இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அமிர்தமாக இறங்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சமையல். மீன் வறுவல் பண்ண போகிறோம். 1 கிலோ சங்கரா மீனுக்கு மசால் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூன், லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு அரை லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிட்றேன். தேவையான உப்பு போட்டு கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா மசாலாவில் அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவில் பார்த்திங்கன்னா உப்பு போடுறப்ப கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருவோம். மசாலாவில் உப்பு போட்டுட்டு அந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா அந்த உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் மீனில் ஊறி வரப்போ மசாலாவில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து சங்கரா மீன் தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அந்த மீனை தான் இப்போ சேர்க்க போகிறோம். 1 கிலோ மீன் இது. நல்லா சின்ன மீன் தான், அதனால் 2 வெட்டி எடுத்துருக்கு. இப்போ எல்லாம் எங்கே நம்ம வீட்டில் மீன் வெட்டுறோம், எல்லா கடையிலேயே வெட்டி கொடுத்துட்றாங்க. நம்ம கழுவிட்டு அதில் மசாலா தடவி நம்ம சாப்பிட்ற வேலை தான். சில மீன் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் மசாலாவும் சேர்த்தே கொடுத்து விட்டுறாங்க. அந்த மீனை போட்டு நம்ம வறுத்தாலே வேலை முடிஞ்சுது. எல்லாமே இப்போ ஸ்மார்ட்டாக ஈஸியாகிடுச்சு. ஆனாலும் நம்ம வீட்டில் செஞ்சு போடுற மசாலாவுக்கு டேஸ்ட் தனி தான். மீனுக்கு மசாலா தடவியாச்சு, ஊற வச்சுருவோம். நம்ம அடுத்து சாம்பாருக்கு போயிடலாம். துவரம்பருப்பு 150 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருவோம். கூடவே 2 பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அடுத்து மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கலாம். நம்ம மற்ற குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கார குழம்பெல்லாம் செய்கிறப்போ நல்ல பொன்னிறமாக வதக்கும் பார்த்திங்களா, அது மாதிரியெல்லாம் வதக்காமல் லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து 2 முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா ரவுண்டாக வெட்டி போட்டு வதக்கி விட்ருவோம். கூடவே 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். அந்த தக்காளியும் முள்ளங்கியும் நல்லா வதங்கணும். நல்லா தக்காளியும் முள்ளங்கியும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துருவோம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்காவது கெட்டி பக்குவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமாக சுருக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய் வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு தேவையில்லை. பருப்பு புளியெல்லாம் ஊற்றுறப்போ போட்டுக்கலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். சாம்பார் தூள்லாம் போட்டு முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு. புளி போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா புளி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். தேவைப்பட்டால்
தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணும், இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேக விட்டுறலாம். மூடி வச்சுருவோம். மாற்றி வச்சுட்டு மீனை வறுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி மீன் பொரிக்கலான்னு தான் நிறையா ஊற்றி இருக்கேன். நல்லா சூப்பராக பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள் மீன். இப்படிதான் மீன் வறுத்தா இப்படி வறுத்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எந்த காரமும் அடிக்காது. அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு திருப்பி போடலாம். ஒட்ட கூட இல்லை பார்த்தீங்களா? பாருங்கள் மீன் வந்து சூப்பராக நல்லா மொறுன்னு வெந்துருச்சு. லைட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் மீன் இருக்கிற மீனெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா சாம்பார் வந்து நல்லா ஒரு கெட்டியாக ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. நல்ல ஒரு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சாதம், மீன் வறுவல், முள்ளங்கி சாம்பார், ரசம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 150 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், கூடவே ஒரு குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு தண்ணி ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துருவோம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கையளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் வெட்டி போட்டிருக்கேன். அவ்வளோதான். வெங்காயம் வந்து ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் வறுப்போம் பார்த்திங்களா, அது மாதிரிலாம் வதக்க வேணாம். இது போல் லைட்டாக அந்த கலரு பச்சை வடை போனதுக்கப்புறமா நான் வந்து காய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் காலிஃப்ளவர், முருங்கைக்காய், கேரட்டு, அப்புறமா கொஞ்சம் பீன்ஸு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அவ்வளோதான். இந்த காய் தான் சேர்த்துருக்கேன். காய் வந்து நம்ம விருப்பம்தான், எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காய் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏன்னா பருப்புலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த காயோட கலருக்காக மட்டும் போட்டுட்டோம்னா போதும். வதக்கிட்டு அவ்வளவுதான். சும்மா அந்த லைட்டாக வதக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பருப்பு கூட ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் அது பத்தாது. அதனால் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சாம்பார் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். நல்ல காரமாக இருக்கும் சாம்பார் தூள், அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா காய் வேகட்டும். உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை, அந்த உப்பே போதும். நல்லா வேகட்டும். தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், 3 போல் பூண்டு, ஒரு 4 போல் சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிடுவோம். நல்லா ஒரு காயெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பையும் கடைஞ்சிட்டு ஊற்றிக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான தண்ணி, கூடவே புளியும் சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அதிகமாக புளி சேர்த்துக்க மாட்டேன், அதனால் கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. சாம்பாரை பொறுத்த மட்டும் அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் அது என்னமோ புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் புளிப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு வேக வைக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 தக்காளி போட்டுக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூன், இது மாதிரி கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமானதும் கொஞ்சம் இதில் கருவேப்பிலை, ஒரு 6 போல் வரமிளகாய்,
அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். ரசத்துக்கு வறுத்தது நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். பார்த்து சூடு பார்த்துட்டு எடுக்கணும். இப்போ இந்த பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சு விட்ருவோம். இந்த அளவுக்கு ரெண்டையும் நல்லா மசிச்சாச்சு. அடுத்து தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, ஒரு 5 பல் பூண்டு இடிச்சிருக்கேன், அதையே சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் காரத்துக்கு மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போடலைன்னா, நம்ம ரச பவுடரில் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம். அதில் இருக்க காரமே நம்ம ரசத்துக்கு போதும், அதனால தான் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 மிளகாய் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பும் தக்காளியும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு போட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசம் மிக்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கனால நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா பவுடர், அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற பவுடர் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்னொரு டைம் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ரச பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்லை. அந்த சூட்லேயே லைட்டாக கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மல்லித்தலையை போட்டு இறக்குறது தான். அருமையான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தக்காளி ரசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போடாமல் செய்யறத விட இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அந்த தக்காளி கூட வேக வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வறுவல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் சீரகம். கடுகுளுந்து சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுங்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான். அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பீன்ஸும் உருளைக்கிழங்கும் 2 சேர்த்து 200 கிராம் அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விடும். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் ஊற்றி நீங்கள் சாம்பார் செஞ்சதில்லை அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். போனதுக்கப்புறமா இப்போ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான பீன்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இது தான். சாம்பார், நல்லா தேங்காயில் அரைச்சி ஊற்றின சாம்பார், ரசம், சாதம், உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு வறுவல் சூப்பராக செஞ்சு முடிச்சிச்சு. சேனக்கிழங்கு குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு பட்டையும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதே போல் 20 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். நல்ல பொன்னிறமாக வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம்.
நம்ம இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளி எதுவும் சேர்த்துக்க மாட்டோம். அதனால் தக்காளி 2 போட்டிங்கன்னா 3 ஒரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. புளி போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த காயை கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம். காய் வந்து ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது. ரொம்ப குலைவாக வேக வச்சா குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துட்டால் போதும். இது கூட நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. மசால் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வறுத்த தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காயெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணியும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சீரகம், கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இல்லை பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன். கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு 20 செகண்ட் விட்டோம்னாலே இந்த கீரை வந்து கொஞ்சம் வத்திரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே விட்டுருவோம். அது கொதிக்கிறப்போ கீரை வந்து கம்மி அப்படியே சின்னதாயிரும். அப்போமா நம்ம கரண்டி வச்சு கலந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ கலந்தோம்னா எல்லாம் கீழே கொட்டிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கலந்து விடுவோம். தண்ணி வத்துற வரைக்கும் கீரை வேகட்டும். நம்ம தேங்காயெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா ஒரு கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நிறைய சோறு சாப்பிட முடியும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற குழம்புல தான் அப்படி சாப்பிட நல்லாயிருக்கும். தண்ணியாக குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் ஊற்றினாலே நிறைய சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பார்க்குறதுக்கே அந்த எண்ணெயும் அந்த மசாலும் எல்லாம் கலந்து வேறு லெவலில் இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனம். இந்த தேங்காய் வறுத்து குழம்பு செஞ்சாலே வீடெல்லாம் மணக்கும். அவ்வளோ மணமாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்ப தாளித்து விட்டு ஒரு பக்கம் பொரியலையும் நம்ம வந்து ஒரு பக்கம் தாளித்து விட்டோம். அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை தானே. பொரியல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. லைட்டாக வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாய் ஏதாவது ஒன்று போட்டு தாளித்தோமா, காயோ கீரையவோ போட்டு வதக்கணுமா, தண்ணியை வற்ற விட்டோமா, தேங்காயை போட்டோமா, அவ்வளோதான் பொரியல். அவ்வளோதான். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இந்த மாதிரி குறைன்னு அரைச்சோ இல்லை தட்டியோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கமகமன் மணத்தோட லஞ்ச் காம்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு நாள் இதே போல் நான் செஞ்சுருக்க போல் சேனக்கிழங்கு குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாலேவும் அப்படியே வீடே மணக்கும். அந்த அளவுக்கு மணமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு இது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து சோயா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பாக்கெட் சோயா சேர்க்குறேன். சின்னது பெருசு எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதான். இப்போ வந்து ஊறட்டும். நம்ம இங்கே வந்து ரைஸ் வந்து தாளிக்கிறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை 2 சரியளவு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய், பாருங்கள், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம். ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போட்டுக்கோங்க போதும். நம்ம ஒரு படி அரிசியில் தான் பண்ண போகிறோம். அடுத்து தக்காளி 1, ஒரே ஒரு தக்காளி. அடுத்து தேங்காய் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு. கூட 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மல்லி 15 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு 10 கிராம், சீரகம் 10 கிராம், ஏலக்காய் 3 கிராம், கிராம்பு 3 கிராம், பட்டை 3 கிராம், கசூரி மெத்தி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி. அது கிராம்பில் போல் ஸ்பூனில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய் வந்து நான் ஒரு 5 போல் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணிடலாம்.
எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல கருக விடாமல் பக்குவமாக இது போல் வறுத்து எடுத்துக்கணும். சூடாக இருக்கா, ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஆற வச்சு தான் எடுக்கணும். இது வந்து நம்ம பிரியாணிக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்க மாட்டோம், கம்மியாக தான் சேர்த்துப்போம். அதனால் இதை எடுத்து வச்சு ஒரு 2-3 தடவைக்கு நல்லா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துடலாம். பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் காய் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம். அடுத்து பட்டாணி 100 கிராம் ஊற வச்சு ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது போல் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் அரிசி இழந்தேன், அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றின அதே படியில் தான் ஒரு படி சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதையும் இது போல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு உப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சரி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் ரெடி ஆயிருச்சு. நான் வந்து சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாசுமதியில் செய்யலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம். பாசுமதிக்கு தண்ணியோட அளவு இதுதான். நார்மல் அரிசிக்கு 1க்கு 2 சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கணும். அவ்வளோ. இதை போட்டு வதக்குனதுக்கப்புறமா சோயாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துடலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மசாலெல்லாம் சேர்த்து தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி வற்றி வரட்டும். அப்புறமா நம்ம வேறு மசாலா ஒன்று ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பாருங்கள். அவ்வளோதான், தண்ணி எதுவுமே இல்லை. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விடுவோம். மசால் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்லலாம் வைக்க தேவையில்லை. முதல்ல இருந்து சிம்மில் வைக்கலை, மசால் போட்டதுக்கப்புறமாவும் சிம்மில் தான் வைக்கணும்னு இல்லை. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ அந்த இதில் அந்த சோயாவில் இருக்க இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுனா இருந்தாலும் அதுவும் நல்லா வத்திரும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சோயா வறுவல், அப்புறமா ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் செஞ்சுருக்கேன்.
கொஞ்சம் எப்பயுமே பிரியாணி பாவு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சடி வந்து எல்லாம் முக்கியமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பச்சடி, அவ்வளோதான். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க, வேறு லெவலாக இருக்கும். முருங்கைக்காய் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலை. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம். 2-3 பூண்டு கூட சேர்த்துக்கலாம். கடுகை வந்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் தான் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக 2, பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளி வந்து முருங்கைக்காய் வேகிறப்ப வதங்கிடும், அதனால் லைட்டாக மட்டும் வதக்கியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன், 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு முருங்கைக்காயை சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அவ்வளோதான். தண்ணியை ஊற்றியாச்சு, நல்லா வேகட்டும். அவ்வளோதான், தண்ணி வற்றி காய் வேகட்டும். அவ்வளோதான், நம்ம முருங்கைக்காய் வந்து தாளித்து விட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. நம்ம மோர் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அப்பப்போ இந்த போல் கிளறி விட்டுறணும், அப்போ தான் வந்து ஒன்று போல் வேகும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளறி விட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான தொக்கு ரெடி. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ மோர் குழம்புக்கு நமக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். தயிரும் பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுட்டோம். தண்ணியாக இருந்தால் தான் மோர் குழம்பு, இது கெட்டியாக தானே இருக்குது. அப்போ இது தயிர் குழம்புன்னு தானே நம்ம சொல்லணும். இது வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறது, மாமா வந்து வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மோர் குழம்பு செய்வார். எதுவுமே போடாமல் காய் எதுவும் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக மோர் குழம்பு செய்வார். அதுதான் இப்போ நம்ம செய்கிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்தும், அது கூட ஒரு 10 போல் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன், கொதிக்க விட்டுறக்கூடாது. அப்படியே மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக தண்ணி வேணாம், கொஞ்சமாக தேவையான உப்பு. பார்த்திங்களா, சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க வைக்கவே கூடாது. இந்த கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு போயிடும். தனித்தனியாக தயிர் தனியாக, அந்த தேங்காய் தனியாக, அப்புறம் தண்ணி தனியாக மாறிடும். அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறக்கிடணும். அவ்வளோதான், சூப்பராங்க. பாருங்கள், நம்ம அந்த அரிசி பருப்பு எதுவுமே போடலை. அப்படி இருந்தும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அரிசி பருப்பு 2 ஊற வச்சு அரைச்சி போடாமலே கொலன்னு வரும். சூப்பரான ஒரு மோர் குழம்பு. டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் தெரியாது. நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற மோர் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம செஞ்ச ரெசிபி பார்த்திங்கன்னா மோர் குழம்பு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு மோர் குழம்பு, காய்கறி போடாமல் அந்த கொலகொலப்புக்கு வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி போடுவோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப கொலகொலன்னு ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மோர் குழம்பு. அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய் தொக்கு. ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். சூப்பரான ஒரு பிகினர்ஸ் லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயத்தை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாக வறுத்தாலே போதும். வெந்தயத்தை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த வெந்தயம் ஆறுனதுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை தூள் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் சேர்ப்போம். இருந்தாலும் இந்த அளவுக்கு போட்டு நம்ம பவுடர் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் நிறையா போட்டு பவுடர் பண்ணி இதை ஒரு டப்பாவில் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது இந்த அளவுக்கு தான். இப்போ வெந்தயப்பொடி ரெடியாக இருக்குது. வெந்தயத்தை வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு, நம்ம கை ஃபுல்லாக ஒரு கை அளவுக்கு இருக்கணும் தேங்காய் துருவல், அதை சேர்த்துக்கலாம். நம்ம 4லேருந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவலை அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காயில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஈரப்பதம் போய் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்க தேவையில்லை. தேங்காயிலேயே எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெயே போதும். மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 4 5. இந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை வறுத்துக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சீரகம், மிளகு எதுவும் சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ அந்த தேங்காய் வந்து நல்ல கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் பாருங்க, அந்த போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி வறுக்கிறப்ப என்ன ஆகும்னா தேங்காயில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வறுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயே நல்லா போதும் நமக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து லைட்டாக அந்த கலர் மாதிரி வருது பார்த்திங்களா, எல்லா தேங்காயும் அந்த போல் கலர் மாதிரி வரணும். அது போல் நம்ம வறுத்தெடுக்கணும். எண்ணெயே நம்ம ஊற்றலை, ஆனால் எண்ணெய் ஊற்றின மாதிரி பாருங்கள், வரமிளகாயெல்லாம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் போட்டு வறுக்கிறப்போ மசாலா போட்டோம்னா அதில் எண்ணெய் ஊற்றி வறுக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் வெண்டைக்காயை இது போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். வெண்டைக்காயை இப்போ அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அந்த நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்புல வந்து அந்த வலுவலுப்பு இருக்காது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ மசாலாவும் வறுத்தாச்சு, வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்லாமே ஆறி இருக்கும், நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, இதை அரைச்சிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். வெண்டைக்காய் வதக்கின கடாயில் தான், அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், சும்மா ஒரு 20 வெந்தயம் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. நான் வந்து சின்ன வெங்காயத்தை இது போல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு. இதை வதக்கிடலாம். வெங்காயத்தை நீங்கள் வெட்டி போடுறத விட இந்த மாதிரி குழம்பு செய்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் தட்டி குழம்புல சேர்த்திங்கன்னா அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் குழம்பு, இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கின இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய சேர்த்தோம்னா குழம்பு வந்து கசப்பாயிரும், அதனால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். வெந்தய பொடி போட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கின வெண்டைக்காயவும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கணும். முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. இந்த குழம்புக்கு நம்ம தக்காளியே சேர்க்க மாட்டோம், ஒரு தக்காளி கூட இதில் சேர்த்துக்க மாட்டோம். வெறும் புளி கரைசல் மட்டும்தான் இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெண்டைக்காய் போட்டு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டும் கலந்து விட்டுறணும். அடுத்து இதில் புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையே இதில் சேர்த்துடலாம். இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு, அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம்.
மசாலா போட்டு கலந்துருவோம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி. அவ்வளோதான், குழம்புக்கு எல்லாமே சேர்த்து முடிச்சிட்டோம். இனி வேகிறது மட்டும்தான். இப்போ குழம்பை மூடி வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ குழம்பு நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் கிட்ட கரெக்டாக ஆகிருக்கு பாருங்கள். அந்த டைம்லேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குழம்பும் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகவும் மாறிடுச்சு. உங்களுக்கு இன்னும் இந்த குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கெட்டியாக மாறிடும். நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இப்போயே நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வர மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தக்காளியே இல்லாமல் ஒரு குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொரியல் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பொரியலுக்கு வெங்காயத்தை ரொம்ப கருக விடக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம காய் சேர்த்துடலாம். நான் இது போல் குட்டி குட்டியாக சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கையில் வெட்டுறதுனா கூட நீங்கள் வெட்டிக்கலாம். தேவையான உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். சும்மா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெந்துட்டால் போதும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காய் வெந்துருச்சு. காய் ரொம்ப கொலன்னுலாம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சாலே பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் எப்போயுமே ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் துருவல் சேர்த்துப்பேன். அந்த சூட்லேயே தேங்காயை போட்டு கிளறி விட்டுலாம். தேங்காய் வெந்து போச்சுன்னா நல்லாவே இருக்காது, அது இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேக விடாமல் லைட்டாக அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொரியல் ரெடி. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல், சாதம். கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 150 கிராம் துவரம்பருப்பு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 3 பல் பூண்டு, தேவையான மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துலாம். நான் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்ப்போம். தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அவ்வளோதான், காய் முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. காய் வதக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம், கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகட்டும், அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு மத்து வச்சு ரொம்ப வலுவலாம் கடையாமல் சும்மா அந்த கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டாலே போதும். இது போல் பருப்பு கொஞ்சம் இதாகவே இருக்கணும். இப்போ இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். காயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பருப்பு ஊற்றிடலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். காயெல்லாம் 3/4 வெந்துருச்சு. இப்போ பருப்பெல்லாம் ஊற்றுனதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. அது வெந்துட்டுருக்கட்டும். புளி ஊற்றி நல்லா வேக வச்சுருந்தோம். அந்த புளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தழை தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் ஊற்றணுமோ நல்லெண்ணெய் ஊற்றணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார். ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சை தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருந்ததுன்னா சாம்பார் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இட்லி, தோசை, பொங்கல், சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம்.
வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சும்மா கொஞ்சோண்டு தக்காளி, அரை தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா இது தக்காளி வந்து ரொம்பவும் வதங்க வேணாம், லைட்டாக அந்த வதங்கினா போதும், அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி வதங்கினா போதும். இந்த டைமில் நான் வந்து 2 முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு வெட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ முட்டை மசாலா ரெடி, இறக்கி வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துடலாம். வெங்காயம் எதுவும் சேர்க்க வேணாம், நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ கலந்த முட்டையை ஊற்றிடலாம். இந்த முட்டைக்கு மேலே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். முட்டையை போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இப்படி பண்ணி தூவி விட்டுறலாம். அதுக்கு மேலே 2 கருவேப்பிலை போட்டு ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். எப்பயும் போல் ஆம்லேட் திருப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ வெந்திருக்கும். எடுத்து சூப்பராக அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காயை எடுத்து வெட்டியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பொரியலில் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். சீரகத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான். கிளறினதுமே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவல் எப்பயும் போல் தூவிடலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுற பொரியலில் இது போல் கொஞ்சம் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பொரியலோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி. ரசத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா ஒரு 10 போல் பூண்டு. இன்னும் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 10-15 போடுறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 4-5 போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். ரசத்துக்கு பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள். நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ தக்காளி கூட பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். புளியும் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா, அதையை சேர்த்து கலந்துட்டு இப்போ உப்பு புளி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தண்ணி அனுசரித்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். சாம்பாரில் நீங்கள் என்ன காய் வேணாலும் போடலாம், ஆனால் நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த காய் பக்கத்தில் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதுதான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு ரசம், அப்புறம் சோறு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவிச்ச முட்டை ஆம்லேட் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச்.
எலும்பில்லாத சிக்கனாக ஒரு 1/2 கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது போல் வெட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இதில் ஒரு சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை கலந்துருவோம். சூப்பராக மசால் தடவி எடுத்தாச்சு. நல்லா மசால் பாருங்கள், இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை கிராம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 2, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூட மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் வரமிளகாய். நம்ம அதில் மிளகாய் தூளெலாம் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது கூட 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், நம்ம பவுட்ரு தான் பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துருவோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்திக்கலாம். அப்புறமா பூரியும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 6 போல் பூண்டு. இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன். இப்போ அதில் இருக்க சக்கையில் எடுத்துருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ரசத்துக்கு தட்டினோலையா சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம்.
தேவையான உப்பு. அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சோறு ஒரு பக்கம் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக பக்கோடாவை பொரிச்சிக்கலாம். அதுங்களையும் ஸ்டீமெல்லாம் இறங்கிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம். பக்கோடா உதுத்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படியே பொடி பொடியாக உதுத்து விடணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது. இதை ஒன்றா எடுத்து போடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும். உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு கலந்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் கலர் சூப்பராக மாறி முறுமுறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மொறுன்னு சின்ன சின்னதாக போட்ட சிக்கன் பக்கோடா, சிக்கன் பெப்பர் கறி, அப்புறமா தக்காளி ரசம், சோறு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச். மசால் வறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1/4 ஸ்பூன், இது மாதிரி கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் போல் சேர்த்து அதையும் வறுத்துருவோம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதையும் வதக்கிடுவோம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி மசால் பொடி போடணும். அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் பசையிலே இது போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். 150 கிராம் வெண்டைக்காய் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த வலுவலுப்பு நூல் நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வெண்டைக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மாற்றி வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், இந்த லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நான் வந்து இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். ரொம்ப மெலிசாக வெட்டாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த வலுவலுப்பு அந்த நூல் நூலாக வரும்ல, அதெல்லாம் போயிடும். இப்போ இதை வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா அந்த வலுவலுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி எடுக்கணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். நான் வதக்கிடுவோம். நான் கொஞ்சம் சின்னதாக வெங்காயம் வெட்டியும் போட்டிருக்கேன், கொஞ்சம் முழு வெங்காயமாகவும் போட்டிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. முதல்ல இதை அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயம் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு. அந்த வலுவலுப்பு ஒன்று கூட இல்லை பாருங்கள். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு வெந்து அந்த வலுவலுப்பு போயிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தட்டி அதில் சேர்த்துடலாம். இப்போ மிளகு சீரகம் தட்டணும் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதான் பாருங்கள், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். கூடவே மசாலாயும் சேர்த்துருவோம். நல்லா மசால் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு
குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், அளவுக்கு அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்குள்ளேயும் சரி கீரை இருந்துச்சு, அதையும் ஒரு பொரியல் பண்ணி விட்றலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயமும் 2 வரமிளகாயும், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்திருக்கேன், அதை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். முளைக்கீரையில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எந்த கீரையில் வேணாலும் பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், தானாக வற்றி வரும், அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்தோம்னா என்னென்னா கொட்டும், அதனால கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், தண்ணி எதுவும் ஊற்றலாம் வேண்டாம். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் தான், கீரை வந்து நல்லா வெந்துடும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றவும் தேவையில்லை. நல்லா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கனாலே குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீரைக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நமக்கு ஒரு கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பு வந்து 10 நிமிஷம் சூப்பராக நல்ல ஒரு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் வறுவல், கீரை பொரியல், சாதம், அருமையான ஒரு லஞ்ச் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. முதல்ல பச்சைப்பயிர் வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு வறுக்கிறப்ப பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, நல்ல மணமாகவும் இருக்கும், கலரும் நல்ல ஒரு லைட் கலராக மாறி வந்திருக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பையும் கருக விடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பச்சைப்பயிறு கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கிறேன், ஒரு 5 போல் வரமிளகாய், அடுத்து மஞ்சள் தூள், தேவையான தண்ணி, அடுத்து கொஞ்சம் உப்பு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வாழைக்காயை இது போல் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ உரித்து எடுத்துடலாம். வாழைக்காயை வேக வச்சு உரித்து இப்போ நான் வந்து வெட்டிக்கிறேன். ரொம்ப கரெக்டான சைஸ்லாம் வெட்ட வேணாம், நம்ம வறுவல் வந்து கொஞ்சம் இதாக தான் பண்ண போகிறோம், அதனால் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டால் போதும். நீங்கள் எப்பயும் போல் வேக வைக்காமல் வறுவல் செய்கிறதுக்கும் இந்த வறுவல் செய்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். வாழைக்காய் வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை வதக்கிடுவோம். இந்த மசாலாவை இந்த வெங்காயத்து கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வெட்டியிருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது போல் இந்த மசால் கூட வாழைக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி இந்த வாழைக்காய் சூப்பராக வெந்திருக்கும். ஏற்கனவே நம்ம வேக வச்ச வாழைக்காய் தான், எக்ஸ்ட்ராலாம் வேக தேவையில்லை. நம்ம இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ வாழைக்காய் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வறுவலுக்கு தண்ணி தெளித்து வேக விடுவோம். ஆனால் அந்த வாழைக்காய் வந்து கொலன்னு ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் வாழைக்காயை முழுசாக தோலோடு வேக வச்சு எடுத்துகிட்டு இது போல் வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் வந்து குலையாமல் முழுசாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சம் சீரகம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஒரு 20-30 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப கருக விட வேணாம், இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பச்சைப்பயிறு வேக வச்சோலையா அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இல்லை கொஞ்சம் உப்பு, முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு. இப்போ இதை கடைஞ்சிருவோம். இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு.
அவ்வளோதான். அதிகமாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம கடுகு எதுவும் தாளிச்செல்லாம் ஊற்ற வேணாம். இவ்வளோ தான். இப்போ பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் வறுவலும் ரெடி, பச்சைப்பயிறு கடையலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ரசம் செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நான் வந்து புளி கரைச்சிக்கிறேன். புளி வந்து கரைச்சி சக்கை எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 தக்காளி போட்டு கரைச்சிக்கிறேன். தக்காளி புளி ரெண்டையும் கரைச்சாச்சு. அடுத்து ரசத்துக்கு தட்டிடலாம். ரசத்துக்கு தட்டுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 4-5 பூண்டுப்பல். இப்போ இதை தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தேவையான தட்டி எடுத்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தக்காளி புளியும் கரைச்சோம் இல்லையா, அது கூடயே சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்ருவோம். இப்போ ரசம் ரெடி. இப்போ தாளித்து ஊற்றுறது தான். ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், அடுத்து நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி. அவ்வளோதான். ரசம் வந்து தாளிச்சாச்சு. ரசம் பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அருமையான ரசம் ரெடி. வாழைக்காய் வறுவல், பச்சைப்பயிறு கடையல், தக்காளி ரசம், சாதம், முட்டை. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சாச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம். பருப்பு கழுவுனதுக்கப்புறமா 4 பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து இது போல் ரொம்ப குட்டியாக வெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். வெண்டைக்காய் வேகிறதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இது போல் வறுத்தெடுங்க. இந்த நூலாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இல்லாமல் அப்படியே தனித்தனியாக வரணும் வெண்டைக்காய். அந்த அளவுக்கு இதை வறுத்தெடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள் அருமையாக அந்த வலுவழுப்பெல்லாம் போயிடுச்சு. நல்லா வெண்டைக்காயும் இந்த டைமில் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் இருக்குங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வறுத்தரலாம். நீங்கள் இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி முழுசாக கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் இந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் ரொம்ப குட்டியாக வெட்டிட்டிங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த வலுவழுப்பு போகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வலுவழுப்பு தன்மை போயிடும். அவ்வளோதான் பாருங்கள். இதை போட்டுட்டோம். அந்த மசால் பொடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா அந்த காயோட அந்த மசாலா வந்து கலந்துக்கும். அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிடலாம். அருமையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு மசால் வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 போல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இதை வறுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய், இதில் கொஞ்சமாக ஒரு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வறுத்துருவோம். நல்லா வறுத்தாச்சு, மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. அடுத்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 3, அடுத்ததாக காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய் 3, கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். காயும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம்.
பாருங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ காய் வந்து வேகட்டும். அதுக்கு முன்னாடி காய் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கடைசியில் இறக்குறப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இப்போ காயிலெல்லாம் உப்பு பிடிக்கணுன்றக்காக உப்பு சேர்த்துருக்கு. அடுத்ததாக மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ, ஒரு மாங்காயா 2 மாங்காயா பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான பருப்பு முன்னாடியே வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மசிச்சு விட்டுறலாம். கரண்டி வச்சே கலந்தோம்னாலே போதும், ரொம்ப இதெல்லாம் கரைக்க வேணாம். நம்ம காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதை ஊற்றிடலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் தாளித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாம்பார். சூப்பரான ஒரு சாம்பார், மாங்காய் போட்ட சாம்பார் ரெடி. அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து நம்ம முதல் நாள் வச்ச பழைய ரசம் இருக்கிறதுனால அதே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் சாம்பார், வெண்டைக்காய் வறுவல், மாங்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் வறுவலும் அருமையாக செஞ்சு முடிச்சிட்டோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, வரமிளகாய் 6 போல் எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும். இதை இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கமன்னு வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி துண்டு வந்து ஒரு 4, இந்த சைஸில் வந்து இஞ்சி துண்டு 4 எடுத்திருக்கேன். இதே தான் இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட மசாலாவை போட்டு வறுத்தரலாம். அந்த மணம் பார்த்திங்கன்னா, அந்த மசால் வறுக்கிறப்போ ஒரு மணம் வரும் பாருங்க, அந்த மணமே நம்மளை வந்து சாப்பிட தூண்டும். அந்த மாதிரி ஒரு மணம் வர்றப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மாற்றிடலாம். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் நல்லா பக்குவமாக வறுத்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுத்த மசாலா இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததான் கொஞ்சம் எண்ணெய், மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். நல்ல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அதே சமயம் கருக விடாமல் வதக்கிக்கணும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். எதுக்காக நான் பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன்னு தெரியுங்களா? சூடு வந்து கடாயிலே இருந்ததுன்னா அந்த சூடு வந்து சீக்கிரம் ஆறாது. அதனால இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம்னா சட்டுன்னு ஆறிடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அவ்வளோதான். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மட்டனை தாளித்து விட்டுறலாம். சரியா? இது ஆறுறதுக்குள்ளே தாளிச்சிடலாம். மட்டன் தாளிச்சிடலாம். அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி விடுவோம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்குவோம். நம்ம எப்பையும் சொல்கிறது தான், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் மட்டன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வதக்கி பாருங்கள். மட்டனில் தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வந்து ஆறிடுச்சு, அரைச்சிடலாம்.
மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மட்டன் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இறங்கலை. அதுக்கப்புறம் இது எடுத்துட்டு தான் நம்ம மசால் வந்து சேர்க்கணும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வறுவலுக்கு வந்து மட்டனை வேக வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 1/2 கிலோ எலும்பே இல்லாமல் வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தான் இப்போ நம்ம வந்து மசால் சேர்த்து வேக வைக்க போகிறோம். 1/2 கிலோ மட்டன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம். பீஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல, எலும்பே இல்லாத பீஸ். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் தண்ணி, சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு கூட ஊற்றிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து குழம்பு வந்து ஸ்டீம் இறங்கிருச்சு, அது என்னென்னு பார்த்துடலாம். வெந்திருக்கு பாருங்கள், மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கும். 5 விசில் கூட அதிகம் தான், ஒரு 3லேருந்து 4 விசிலே எங்களுக்கு ஓகே தான். ஆனாலும் நான் 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் மசாலா இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணி சேர்க்கலாம். இப்போ கலந்து விடுவோம் பாருங்கள், சூப்பராக வரும் கலர். அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதிகம் கம்மி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும், எனக்கு வந்து இது இட்லி ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். 15 நிமிஷம் இந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே இதில் ஸ்டீம் இறங்குச்சுன்னா வறுவல் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்சிட்டோம், அப்படி தாளித்து மட்டனை போட்டு இப்படி ஒரு பெரட்டு, ஒரு மசாலா போட்டு ஒரு பெரட்டு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அந்தளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு பக்கம் அரிசியவும் வச்சு விட்டுட்டோம்னா அது வந்து சோறும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ சோறை வச்சு விட்ருவோம் ஒரு பக்கம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பில் விசிலும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அது என்னன்னா எப்படி பண்ணணும்னா, நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு வந்து சாப்பிட்றப்போ வந்து எல்லோரும் விரும்பி பார்க்குறப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் டேஸ்ட்டாக வைங்க, ஆனால் அந்த மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அழகு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கே தோணும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி. பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுவல் செஞ்சிடலாம். வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டனை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக இருக்கணும் அந்த வறுவலில். அடுத்து இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி, உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மட்டும் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் மட்டும் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வற்றி வேகட்டும். பாருங்கள், நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த டைமில் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான். நம்ம இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்து மட்டன் மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வடை போயிடும். அதனால தான் உடனே சேர்த்துட்டேன். இனி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்ல தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி. இது ரைஸ்கில் சும்மாவே நம்ம வச்சு அப்படியே சாப்பிட்லாம். மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து நம்ம வீட்டில் நேற்று செஞ்ச ரசம் இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு.
இந்த டம்ளரில் தான் நான் பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 சேர்ந்து 1 டம்ளர் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வேக வைக்கலாம். சின்ன தக்காளியாக 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, அடுத்து மஞ்சள் தூள். தண்ணி ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி வேணால் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக ரசத்துக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து நான் சும்மா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். தக்காளிக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியும் புளியும் நம்ம கரைச்சி எடுத்துருவோம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. விசிலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துருச்சு. சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமே விசில் வந்துடும். அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், அடுப்பே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரசத்துக்கு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6 போல் பூண்டு, இதை தட்டி எடுத்துருவோம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வடை பொரிச்ச எண்ணெய் இங்கே இருக்குது, அதுலேயே எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு கொஞ்சமே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அடுத்து நம்ம ரசத்துக்கு கரைச்சி சொல்லி அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வதக்கிடுவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியும் தக்காளியும் அதை சேர்த்துருவோம். இப்போ புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து அதிகமாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக கரெக்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப புளிப்பு அதிகமாக ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் அந்த புளிப்பு குறைஞ்சி போச்சுன்னா ரசம் சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சமாவது புளிப்பு இருக்கணும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக இருந்துடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றி வச்சு கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை. ரசம் வந்து நான் எப்போயுமே சொல்கிறதா லைட்டாக சுற்றி கொதித்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் ஒரு பக்கம் வச்சு விட்றலாம். ரசத்தை வந்து அங்கே மாற்றி வச்சுட்டு இதில் சாப்பாடு வச்சுட்டேன். ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து நம்ம துவையில் அரைச்சிட்டு இந்த கூட்டு தாளித்து விடணும். கூட்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் அரைக்கணும். அதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வெட்டி எடுத்துருவோம். ஒரு சின்ன சொரக்காயில் பார்த்திங்கன்னா பாதி சொரக்காயில் நான் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து பருப்பு கரெக்டாக இதுக்கு தான் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதையும் வெட்டிடலாம். வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா சின்னதாகவே வெட்டிடுவோம். ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா, இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு ரசம் ரெடி. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாதம், அடுத்து இது தாளித்து விடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காய், அதாவது ஒரு பத்தை, சென்னை ஸ்லாங்கில் சொன்னால் ஒரு பத்தை தேங்காய். சென்னையில் அப்படி தானே சொல்லுவாங்க, பத்தை தானே. எங்கள் ஊர்லலாம் ஒரு துண்டு இல்லைன்னா ஒரு சில்லு இந்த மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் கூட ஒரு 6 பல் பூண்டு, அப்புறமா சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து கையளவுலேயே சேர்த்துப்பேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கு வச்சிங்கன்னா ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பேஸ்ட் பக்குவத்தில், ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு பல்ஸ் போட்டு எடுக்கிற மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பச்சை மிளகாய் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுட்டு ஐயோ, பச்சை மிளகாய் 1-2 தான் அரைச்சி, பச்சை மிளகாய் 1-2 தான் அரைஞ்சிருக்கு, பரவாயில்ல, தப்பில்லை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அடுத்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா குலைவாகவும், கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாகவும் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா அந்த பாசிப்பருப்பு வந்து குலைவாயிரும். அப்புறம் தக்காளியும் போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளியும் நல்லா மசிஞ்சிடும். அதனால் இப்போ சரி, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சுரக்காய் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள்,
அடுத்து உப்பு. சுரைக்காயை இது போல் ஒரு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருவோம். சுரைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி வச்சிடலாம். சுரைக்காய்க்கு பார்த்திங்கன்னா நான் நிறைய தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் குலைவாக வெந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து அந்த முங்குறதை விட அதிகமாகவே ஊற்றிருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம எல்லாமே அரைச்சி ரெடியாக தான் வச்சுருக்கோம். அப்பப்போ எதாவது ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் ரெடியாக இருக்குது, பருப்பும் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி. அடுத்ததாக இது வேகிறதுக்குள்ளே நம்ம எதுக்கு சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்னு பார்த்துட்டு துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். புதினா வந்து நான் வந்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் துவையல் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயில் போட்டு இந்த புதினாவை கொஞ்சமாக வதக்கிடலாம். புதினாவை இந்த மாதிரி நான் லைட்டாக வதக்கி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப வதக்கலாம் தேவையில்லை. பாருங்கள், எந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். சும்மா அந்த பச்சை மாறுறதுக்காக நம்ம வதக்குறோம் இல்லையா, அது வதக்கிட்டாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும். காய் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீரகத்தில் அது அரையலை, கடைசி நேரத்தில் போட்டதுனால. நான் அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். நீ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். நம்ம காய் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு வேணுமா வேணாமான்னு பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா ஒரு கொலப்பாக இருக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த தேங்காயும் பருப்பும் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்காகவே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கூட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. துவையல் செய்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், 4 பூண்டு, 1 துண்டு தேங்காய், அடுத்து கொஞ்சம் புளி சேர்த்துடலாம். நம்ம வதக்கி வச்ச புதினா, தேவையான உப்பு. அவ்வளோதான். இந்த 3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா கூட்டு, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வந்து காட்டுறியா? இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கூட்டு இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொலப்பாக இருக்கும். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருக்க கொடுக்கும். அதனால இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான். கூட்டு ரெடி, ரசம் ரெடி, சாப்பாடு ரெடி. கடைசியில் இப்போ துவையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிடலாம். நல்லா கெட்டியாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பரான மணமான ஒரு புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட நம்ம கெட்டியாக தான் அரைச்சிருக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி விட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே கூட ஓகே தான். சொரக்காய் கூட்டு, ரசம், புதினா துவையல், வெள்ளை சாதம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். புதினா துவையல், கூட்டு, ரசம் இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து மசாலா வறுத்து அரைக்கணும் இல்லையா, அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு இந்த இவ்வளோண்டு இருக்கணும், ஒரு 20-25 போல் வெந்தயம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே நல்லா அந்த பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்திங்களா. அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துருவோம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5லேருந்து ஒரு 6 போல் பூண்டு. இதையும் வதக்கிடுவோம். நான் வந்து முதல்ல காரக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஐடியாலேயே காரக்குழம்பு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இந்த காரக்குழம்புலேயே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கருவாடும் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் நெத்திலி கருவாடு இருக்குது நம்ம வீட்டில், அந்த நெத்திலி கருவாடை போட்டு கொஞ்சமாக இதில் சேர்த்தோம்னா நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. அதனால் இது கூட கொஞ்சம் கருவாட்டை சேர்த்துறோம். அதே மாதிரி இந்த மாதிரி காரக்குழம்புக்கு இது போல் மசாலா இந்த மாதிரி சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மசாலா அரைச்சி குழம்பு வச்சோம்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும்.
வெங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் ஒரு 3 தக்காளி வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பெருசாகவே வெட்டிக்கலாம், அப்போ தான் வந்து நம்ம வதக்கிறப்போ அந்த மசிஞ்சு போய் குழகுழப்பாகும்ல, அது மாதிரி ஆகாது. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக ஒரு தக்காளியை 4ஆக வெட்டி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணலான்னா ஆறிட்டு இருக்கட்டும், அதுங்களையும் நம்ம ஒரு பக்கமாக பீட்ரூட் வந்து கட் பண்ணி தான் ரெடியாக இருக்குது. தாளித்து விட்டோம்னா இது ஆறுறதுக்குள்ளேயே நம்ம பீட்ரூட் வந்து நமக்கு வெந்துடும். அதனால் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பீட்ரூட் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக பொன்னிறமாக ஆயிடுச்சா, இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதை வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே அந்த கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் எந்த அளவுக்கு பொடியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக பொடியாக வெட்டிக்கோங்க. நம்ம துருவி போடுறத விட இந்த மாதிரி வெட்டி நம்ம பொரியல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு பக்கம் கருவாடுக்கு வந்து கழுவுறதுக்காக தண்ணி லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கருவாடு கழுவுறப்ப பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனோம்னா அதில் இருக்க அந்த மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் சுடு தண்ணி வச்சு விட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். சும்மா கொஞ்சோண்டு ஒரு கையில் தண்ணி எடுத்து தெளித்தா எந்த அளவுக்கு தெளிப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி போதும். அவ்வளோதான். இப்போ பீட்ரூட் வந்து வேகட்டும். நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி அதில் போட்டுடலாம். தண்ணி சூடு இல்லை, சூடு பண்ணுவோம். நெத்திலி கருவாடை வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைக்கு கீழே அந்த கழுத்தில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு கருப்பு, அந்த கருப்போடு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் அந்த கருவாடு வந்து கசக்காது. எல்லா கருவாட்டிலையுமே நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணுங்கள். அந்த கருப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா, அது இருக்கக்கூடாது. அது அந்த வயிறோடு சேர்ந்து இருக்கும். அதில் இருக்க அந்த குடல் இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் காயவும் கிளறி விட்டுருவோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, வேகட்டும். ஒவ்வொரு டைமும் எனக்கு இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறப்ப இல்லை சாப்பிட்றப்பையோ கருவாடு செய்கிறப்பையோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா ஞாபகம் வரும். ஏன்னா அவருக்கு வந்து கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயுமே நான்வெஜ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதனால் இந்த கருவாடு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். எதுவுமே இல்லைன்னா கூட இந்த கருவாடு மட்டுமாவது இருந்துடணும் அவருக்கு. அதனால் கருவாடுனாலே ரொம்ப பிடிக்கும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்டதே கிடையாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பழகுனேன், செய்ய ஆரம்பித்தேன். அவர் இருக்கிறப்ப இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருந்தேன்னா அவருக்கும் நல்லா செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு தோணும். ஏன்னா நான் செஞ்சு கொடுத்ததே கிடையாது எங்கள் அத்தாவுக்கு. நான் வந்து கருவாடோ இல்லை மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எதுவுமே நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. ஏன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, கழுவுறதுக்கு பிடிக்காது. அதனால் செஞ்சு கொடுத்ததே இல்லை. இப்போலாம் யோசிப்பேன், எல்லாருக்குமே அப்படி தானே, இருக்கிறப்ப செஞ்சு கொடுக்க முடியலைன்னா இல்லாதப்போ தான் இதை செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு இருக்குது. இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறப்ப மட்டும், மட்டன் சிக்கன் அதை தவிர்த்து இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறப்போ மட்டும் எனக்கு ஞாபகம் வந்து வராமல் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் கூட எனக்கு அந்த ஞாபகம் வராமல் இருந்ததில்லை. இப்போ சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சலாம். இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவணும் அப்படிங்கிறது கூட எங்கள் அத்தா செய்கிறதுனால அவர் செய்வார். அதனால தான் எனக்கு அதுவும் கூட இந்த சுடு தண்ணியில் போட்டு கழுவுனா அதில் இருக்க மண்ணெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் தெரியுமே. பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த எண்ணெயில் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேங்காய் துருவல் சேர்க்குறதுனா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே இடக்கி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். மசாலாவை நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அரைச்சி எடுத்துருவோம். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ள சாப்பாடையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குக்கரில் வச்சு விட்டாச்சு. வேகிட்டுருக்கோம். பொரியலும் ரெடி, சாப்பாடு வச்சாச்சு. அது விசிட் வரட்டும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே போட்டிருக்கேன். ஒரு பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லும், வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவாடு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெள்ளையாக க்ளீன் பண்ணியிருக்கணும். சுடுதண்ணி வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கருவாடு போட்டு லைட்டாக வதக்கிட்டால் போதும். அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் 1, ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை கலந்துருவோம். மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இதில் நம்ம காய் எதுவுமே சேர்த்துக்கல, காயே போடாமல் வெறும் கருவாடு மட்டும் போட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கருவாட்டு காரக்குழம்பு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு குழம்பு வந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு, நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய் எதுவுமே இல்லாமல் வெறும் கருவாடு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம். மணமாக இருக்கிற ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடையும் ஆஃப் பண்ணியாச்சு. அது ஸ்டீம் இறங்கினதுமே நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம். நல்ல மணமான ஒரு ருசியான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் கருவாட்டு குழம்பு, அப்புறமா பீட்ரூட் பொரியலும் பண்ணியிருக்கோம். நம்ம மதிய நேரங்களில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் வந்து யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி யோசிக்கிற நேரம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு, சொரக்காய் போட்டு கருவாடு, தட்டைப்பயிறு போட்டு கருவாடு, இந்த மாதிரி நிறைய கருவாடெல்லாம் போட்டு நிறைய வெரைட்டியில் செய்வோம். நம்ம காய் எதுவுமே போடாமல் வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு இருந்துச்சுன்னா கருவாடு அது கூட போட்டு இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சா போல் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாலே போதும், நம்ம நிறைய சாதம் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் பழசு ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இதை விட ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம மீன் குழம்பை சொல்லுவோம் இல்லையா? அதே போல் தான் கருவாட்டு குழம்புக்குமே. இன்றைக்கி ஒரு டேஸ்ட்னா நாளைக்கு இதை விட டேஸ்ட், இந்த மாதிரி சூடு பண்ண அதோட டேஸ்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் இதே போல் ஒரு நாளாவது நீங்கள் கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.